ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசன அப்டேட் கூடவே இன்னைக்கு ஆந்திர முதலமைச்சர் கூட டிடிடியோட சேர்மன் அவங்க ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் தர்ஷன் போயிட்டு ஒரு நியூவான நிறைய அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு டிடிடியோட போர்டு மெம்பர்ஸ் ப்ளஸ் ஆந்திர முதலமைச்சர் கூட நடந்த அந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டிடிடியோட சேவைகள் மற்றும் வசதிகள் 100% மாற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. திருமலையில் சேவைகள் சிறப்பாக நடந்தால் அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வளர்ச்சி பணிகள் அப்படின்ற பேரில் பணத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடிடியோட அறங்காவலர்கள் நாங்கள் நோக்கத்தோடு இருக்கோம். அடுத்த 50 வருஷத்துக்கு தேவைக்கேற்ப டிடிடி வடிவமைக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது ஜேஇஓ, சிவிஎஸ்ஓ, எஸ்விபிசி தலைவர் மற்றும் இவங்களை இயக்குனர் எல்லாத்தையுமே விரைவில் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% சுத்தம் செய்யப்பட வேண்டும். எந்த நிலையிலும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிப்பிரியில பக்தர்களுக்கான அடிப்படை முகாம் கட்டுமானம், 60 இணைந்த கோவில்களுக்கான வளர்ச்சிக்கான மாஸ்டர் பிளான். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வாங்க இதோட ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அமராவதியில் தான் இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் April 2 அமராவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஃபுல்லாக தெலுங்கில் வந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம தமிழில் ஷேர் பண்ணியிருக்கோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு வழங்கும் சேவைகள் மற்றும் வசதிகள் 100% மாற்றங்கள் கொண்டு வரவும், பக்தர்களின் உணர்வுகளுக்கும் கோயிலின் புனிதத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ஒவ்வொரு திட்டமும் முடிவும் எடுக்கவும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. முதல்வர் இன்னைக்கு அவர் கூட தலைமை செயலகத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் விரிவான ஆய்வு நடத்தினார். பக்தர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை மேம்படுத்த கடந்த 9 மாதங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் டிடிடி அதிகாரிகள் விளக்கமளிச்சிருக்காங்க. அதிகரித்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் முதல்வர் ஆய்வு செஞ்சிருக்காரு. தரிசனம் மற்றும் தங்கும் வசதிகள் மட்டுமின்றி பல்வேறு சேவைகள் குறித்து பக்தர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்தும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. பிரம்மோற்சவம், ரதசப்தமி, வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்கள்ல எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் பலன்கள் குறித்தும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. 9 மாச காலத்துல ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதத்தில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் குறித்தும் மீட்டிங்ல கலந்துகிட்ட அதிகாரிகள் சிஎம் கிட்ட சொல்லியிருக்காங்க. கலையரங்கங்களின் வசதிகளை அதிகப்படுத்துதல், மாட வீதிகளில் அதிக பக்தர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தல், அலிப்பிரியில் பக்தர்களுக்கு அடிவாரம் அமைத்தல், ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோயிலின் மேம்பாட்டு திட்டம், அமராவதியில் உள்ள ஸ்ரீவாரி கோயிலின் வளர்ச்சி பணிகள் உள்ளிட்டவை குறித்தும் விவாதத்தில் ஆராயப்பட்டிருக்கு. திருமலையில் கோயிலின் பெருமையை அதிகரிப்பது, திருமலை சேஷாஸ்திரத்தை பக்தர்களுக்கு நெருக்கமாக்குவது மற்றும் எளிதான மற்றும் வசதியான சேவைகள் வழங்குவது குறித்தும் முதல்வர் பல ஆலோசனைகளை கொடுத்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தேவையான விஷயங்களை செய்யுங்கள். விழாவில் முதல்வர் பேசுகையில், திருமலை கோவிலில் சேவைகள் சிறப்பாக நடந்தால் அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இன்றும் முந்தைய அரசு மாறிவிட்டது. ஆனால் அந்த மாற்றம் 100% வர வேண்டும். அப்போதுதான் பக்தர்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும். போக்குவரத்து நெரிசலில் டிடிடியை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவைக்கேற்ப வடிவமைப்புகள் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவிலின் அறங்காவலர்கள் மற்றும் ஸ்ரீவாருவுக்காக மட்டுமே பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணமானது செலவழிக்கப்பட வேண்டும். மற்ற யாருக்குமே அதிகாரம் இல்லை. 1 ரூபாய் கூட தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது. டிடிடியின் பல திட்டங்களுக்கு பல 100 கோடிகளை செலவு செய்றீங்க. சிஏஜி தணிக்கை நடத்தினால் நல்லது. ஒவ்வொரு ரூபாயும் முறையாக செலவழிக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் சொல்லியிருக்காரு. டிடிடியில் தீவிர சுத்திகரிப்புடன் நடத்துவேன் என்று தேர்தலுக்கு முன்பே சொன்னது போல ஆட்சிக்கு வந்த பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் இந்த மாற்றங்கள் 100% ஏற்பட வேண்டும். வயதானவர்களும் முதியவர்களும் எங்கும் தொடரக்கூடாது. அனுபவம் என்ற பெயரில் முதியவர்களை தொடாதீர்கள். தூய்மை பணி 100% செயல்படுத்தப்பட வேண்டும். விதிவிலக்குகள் இல்லை என அதிகாரிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அலிப்பிரியில பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தங்குறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பு கட்டிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. பரிசீலனையின் போது டிடிடி வாரியம் எடுத்த பல முடிவுகள் மற்றும் முன்மொழிவுகள் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது.
அலிப்பிரியில் பக்தர்களுக்கான அடிப்படை முகாம் கட்டப்பட்டு வருகிறது என்றார். 25,000 பேர் அதில் தங்கக்கூடிய அடிப்படை வசதிகள் அந்த முகாமில் இருக்கிறதாகவும், இதே போல 60 இணைப்பு கோவில்களின் மேம்பாட்டிற்கான மாஸ்டர் பிளான் மற்றும் தற்போது வெளிமாநிலங்களை கட்டக்கூடிய ஸ்ரீவாரி கோயில்களோட முன்னேற்றம் குறித்தும் விளக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீவாரி அடியார்கள் 90% பேர் புதுமுகங்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தினமும் 25,000 பக்தர்கள் வரைக்கும் வந்து போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை மேலும் மேம்படுத்துறதுக்கும் முதல்வர் பல பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்தது தான் ஜேஇஓ, சிவிஎஸ்ஓ இவங்களெல்லாம் நியமனம் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது டிடிடியிலிருந்து வாட்ஸ்அப்பில் 15 வகையான சேவைகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் உடனடியாக வாட்ஸ்அப் சேவைகளை தொடங்க வேண்டும் என முதல்வர் பரிந்துரை வழங்கியிருக்காரு. ஒவ்வொரு சேவைக்கும் ஆதார் மற்றும் செல்போன் எண்ணை இணைப்பதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் முதல்வர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சுகாதார மேலாண்மையில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவிச்சிருக்காரு. திருமலையில் குவிந்திருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதும் இதில் முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா டிடிடியோட சேவைகளில் திருப்தி. ரத சப்தமி, வைகுண்ட ஏகாதசி போன்ற விசேஷ நாட்களில் திருமலையில் டிடிடி வழங்கும் சேவைகள் குறித்து கருத்து கணிப்பு பக்தர்கள் கிட்ட எடுத்திருக்காங்க. அதில் எத்தனை சதவீதமான பக்தர்கள் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, பக்தர்களுக்கான வசதியெல்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இதில் கல்யாண கட்டால் ஆரம்பித்து தரிசனம் பார்க்குறதுலேருந்து அன்னப்பிரசாதத்துலேருந்து லைன்லேருந்து லட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பக்தர்கள் கிட்ட கேட்டு அதோட பர்சன்டேஜஸ் எல்லாமே தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டிடிடியில் இணைந்த கோயில்களோட வளர்ச்சி பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பக்தர்கள் கிட்ட கருத்து கேட்குறத பற்றியும், அதாவது ஒவ்வொருத்தங்க இதோட வசதிகள் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை விரைவில் வாட்ஸ்அப் சேவைகள் கொண்டு வர போகிறதாகவும், ஒவ்வொரு சேவையிலும் பக்தர்களோட கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா இப்போதைக்கு மற்ற கோவில்கள் மட்டும்தான் இருக்குது. திருமலா டெம்பிள் அதில் ஆட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேத்துக்கு அதோட புக்கிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த அந்த மீட்டிங்கில் சொன்ன முக்கியமான தகவல்கள். அதுக்கு அடுத்ததாக நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், தரிசனத்துக்கு அவங்க வரல, வேறொருத்தங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஆதார் கார்டு வச்சு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 10 பேர் ஸ்ரீவாரி மெட்டில் தரிசனத்துக்கு டோக்கன் வாங்கினோம். ஆனால் 9 பேர் பஸ்ஸில் தான் போனாங்க. நான் மட்டும் நடந்து போயிட்டு அந்த 9 பேரோட டிக்கெட்டையும் ஸ்கேன் பண்ணிட்டு போனேன். அங்கே எதுவுமே கேட்கல, அவங்க எல்லாமே பஸ்ஸில் தான் வந்தாங்க, நான் மட்டும் தான் நடந்து போனேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி யாராவது போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இது நடந்து போகிறது நல்லது தான், பட் அங்கே ஸ்கேன் பண்ணுற இடத்துல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன், அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் அவங்க சொன்ன விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, 300 ரூபா டிக்கெட் வேறொருத்தரோட டிக்கெட்டை வச்சு அவரோட ஆதார் கார்டை காட்டியே நான் தரிசனத்துக்கு போனேன், ஸோ யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில வேளை உங்களுக்கு அதில் இருக்க ஃபோட்டோ கிளாரிட்டி இருந்திருக்காது, ஸோ அவர் தான் சொல்லிட்டு விட்டுருக்கலாம். எப்பயுமே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்த்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ யாராவது இந்த மாதிரி போயிருக்கீங்களா, சப்போஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஸோ அவரால் வர முடியல, அதுக்கு பதிலாக நான் தரிசனத்துக்கு போகிறேன் விடுங்க அப்படின்னு சொன்னால் கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க மே மாதம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கில் போகலான் இருக்கோம், டிக்கெட் புக் பண்ணாமல் தரிசனம் போகலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக போகலாம். தரிசனம் அப்படின்றது நம்ம எப்போ வேணாலும் போகலாம். அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுற டைம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் நம்ம எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லைனா நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏப்ரல் மே நமக்கு அடுத்தெல்லாம் ஃபுல்லாக சம்மர் டைம்லலாம் க்ரௌடுன்றது அதிகமாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ்லாம் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறது நல்லது. டிடிடியும் அதுக்கேற்ற மாதிரி தரிசனத்துக்கு பக்தர்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காமல் ஓரளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, வெளியிலலாம் லைனில் நிற்கிறதுன்றது பெரிய சிரமமான விஷயங்கள் தான். கண்டிப்பாக இதுக்கப்புறமா அது மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சீனியர் சிட்டிசன் இந்த மாதம் ட்ரை பண்ண கிடச்சிது, அங்கே போய் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சீனியர் சிட்டிசன் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு 1 மணிக்கெலாம் ரிப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மியூசியம் கிட்டேயே கூட உங்களுக்கு என்ட்ரி இருக்குது, நீங்கள் அங்கே கூட போய்ட்டு ரிப்போர்ட் ஆகலாம்.
உங்களோட டிக்கெட்டு ஆதார் கார்டெலாம் காட்டினீங்கன்னா அவங்க உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க. ஷார்ப்பாக 3 மணிக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ யாரையும் போய் பார்க்கணுன்றதில்ல, நம்ம அந்த தரிசன க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து நேற்று தர்ஷன் போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 31ஆம் தேதி வந்து ஹேட் புக்டு ஃபார் 300 தர்ஷன். நாங்கள் 5 மணிக்கு ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து 3:30 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆனோம். வெளியில் வந்து 8:30 மணி ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 300 தரிசனத்துக்கு அவ்வளோ நேரம் தான் ஆகுது. மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஆகிடுது. மேக்ஸிமம் சில பேத்துக்குலாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி கூட வந்து ஆகுது. அதனால் முன்ன பின்ன உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து நிறைய விஷயம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ டிக்கெட்ஸ் கொடுக்க போகிறாங்க, ஸோ என்ன அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் ஆகலை. கண்டிப்பாக எப்போயிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நேற்று கூட பாருங்கள், ஒருத்தங்களுக்கு வந்து நேற்று தர்ஷன் போயிருக்காங்க 300 தரிசனம். 7 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து மினிமம் வந்து நமக்கு ஒரு 3 மணி நேரம், மேக்ஸிமம் 4 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஆவரேஜாக ஆகுது 300 தரிசனத்துக்கு. நேற்று தரிசனம் பார்த்தவங்கன்னு எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 72,981 பேர் வந்து பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் நார்மலாக தான் இருக்குது. 9 கம்பார்ட்மெண்ட் தான். 8 மணி நேரம் ஆகுதுன்றது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. ஒரு சிலர் வந்து அலிப்பிரி நடைபாதையில் டோக்கன் கொடுக்குறாங்களா, ஸோ நாங்கள் போனப்போ டோக்கன் கொடுக்கலன்னு சொல்லி ஷேர் பண்ணுறீங்க. அலிப்பிரி நடைபாதையில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி ஸ்ரீவாரிமெட்டில் போகிறீங்க அப்படின்னா அங்கே டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். காலையில் 6 மணிலேருந்து கிடைக்கும். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், இந்த 3 இடத்துலையும் நைட்டு 9 மணிலேருந்து டோக்கன் இருக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா நேரடி சர்வதர்ஷனம் போய்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.